மாணிக்கவாசக பெருமான் திருவாய்மலர்ந்தருடைய திருவாசகத்தில் திருவெம்பாவை 7வது பகுதி. இதுக்கு தலைப்பு சக்தியை வியந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்க மற்ற பாடல்கள் எதை பார்த்தாலும் சரி, நால்வர் பாடல்களாக இருந்தாலும் சரி, மாணிக்கவாசகருடைய பிற பாடல்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் சிவபெருமானை மட்டுமே போற்றி துதிக்கின்ற வகையில் அமைஞ்சிருக்கும். ஆனால் அம்மையை பாடுகிற பாட்டு இந்த திருவெம்பாவையில் தான் வருது. வேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திறம்பாடி ஆடையலோர் எம்பாவாய் அப்படின்னு நேரடியாக அம்மையை பாடுற மாதிரி வருகிற பாடல் திருவெம்பாவையில் மட்டும்தான் வரும். அதனால சக்தியை வியந்ததுங்கிற தலைப்பு ரொம்ப பொருத்தமா இருக்கு. மாணிக்கவாசகர் திருவண்ணாமலையில் இருந்தார். திருவண்ணாமலையில காலையில பெண்கள்லாம் எந்திரிச்சு நீராட போய் சாமி தரிசனம் பண்ணுகிற அந்த பழக்கத்தை பார்த்தாரு. அவர்களுக்கு தோதா ஒரு 20 பாட்டை எழுதினார். அதுதான் திருவெம்பாவை. திருவெம்பாவையில் என்ன செய்தின்னா, 11 வயசு பொண்ணு எந்திரிச்சிருவா, அவன் போய் 10 வயசு பொண்ணை எழுப்புவான், அப்புறம் 9 வயசு பொண்ணை எழுப்புவாங்க. இப்படியே 5 வயசு வரைக்கும் உள்ள பொம்பளை பிள்ளைகளை எழுப்பி எல்லாரும் வாங்க நம்ம சிவபெருமானை வணங்குவோம், நீராட போவோம். இது மார்கழி நீராடல் அப்படின்னு பேரு. ஒரு ஈர மணலில் பார்வதி போன்ற ஒரு பாவையை அமைத்து வைத்து வழிபட்டார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். வைணவத்திலையும் உண்டு மார்கழி நீராடல். அங்க திருப்பாவைன்னு 30 பாட்டு, இங்க திருவெம்பாவை 20 பாட்டு, திருப்பள்ளி எழுச்சி 10 பாட்டு, 30 பாட்டு பாடுவார்கள். இந்த மார்கழி மாசம் திருவாதிரைக்கு முந்தின 10 நாள் மற்றதெல்லாம் பூட்டி வச்சிருவாங்க. திருவெம்பாவை மட்டும்தான் படிப்பாங்க. மற்ற திருமுறைகள் காப்பிடப்படும், திருவெம்பாவை மட்டுமே ஓதப்பெறும் என்று சொல்லுகிற வழக்கம் உண்டு. அதனால இது பெண்களுக்கே உரிய பாவை பாடல்கள். அதுல முதல் பாடல், ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதியை யாம்பாட கேட்டேயும் வாழ்கடங்கள் மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்களர்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதி வாய்க்கெட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து போதாரமடியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனுமாக கிடந்தாள் என்னே என்னே ஈடே எந்தோழி பரிசேலோர் எம்பாவாய். ஆதியும் அந்தமும் இல்லாதவன் சிவபெருமான். நமக்கு பிறப்பு உண்டு, என்னைக்காவது ஒரு நாளைக்கு இறப்பு உண்டு, மரணம் உண்டு. ஆனால் தோற்றமும் இறுதியும் இல்லாதவன் சிவபெருமான் ஒரு ஆள் தான். அதனால ஆதியும் அந்தமும் இல்லா அப்படின்னு சொல்றான். அரும்பெரும் ஜோதியை, அருமையான பெரிய ஜோதி வடிவானவன், அழல் வடிவானவன். உங்களுக்கு தெரியும், திருவண்ணாமலையில தான் பூமிக்கும் பாதாளத்துக்கும், வானத்துக்கும் பாதாளத்துக்கும் நடுவில் அவர் நெருப்பா நின்னாரு. நம்ம பெருமாளும் நான்முகனும் அவரை தேடி போனாங்க. நான்முகன் முடியை தேடி போனாரு, இவர் பன்றி வடிவத்துல தரையை தோண்டிக்கிட்டு பூமிக்குள்ள போய் அவருடைய திருவடியை பார்க்க போனாரு. 2 பேரும் பார்க்க முடியல. அதனால திருவண்ணாமலைன்னா ஜோதி தான். கார்த்திகை மாசம் அங்கதான சிறப்பு. அதனால அரும்பெரும் ஜோதியை அம்பாட கேட்டேயும், நாங்கள்லாம் பாடுறத கேட்குறோம். அது உள்ள படுத்துருக்கவளுக்கு சொல்றாங்க. வீட்டுக்குள்ள என்ன எந்திரிக்காம தூங்குறாள்ல, அவளுக்கு சொல்றாங்க, அரும்பெருஞ்சோதியை அம்பாட கேட்டேயும். நாங்கள்லாம் பாடுறது உங்க காதுல விழுகுது, கேட்குற. ஆனா என்ன பண்ற, வாழ்தடங்கண் மாதே, வாழ்தடங்கண் அப்படின்னு சொல்றா. வாழ்னா நீண்ட பெரிய அகலமான கண்கள், தடங்கண்கள், அகலமான கண்கள்,
பெண்களுக்கு கண்கள் அகலமாக இருந்தால் அழகாக இருக்கும். வாள்னா ஒளி பொருந்திய பெரிய கண்களை உடைய பெண்ணே, அதான் வாழ் தடங்கண் மாதே. வளருதியோ அப்படின்னா நம்ம கண் வளருதல்னு சொல்கிறோம்ல, கண் வளருதல்னா என்ன? தூங்குறது. வளருதியோ, இன்னும் தூங்குறியா? நாங்கள்லாம் எந்திரிச்சு வந்து அருட்பெருஞ்சோதியை பாட ஆரம்பிச்சிட்டோம், நீங்கள் தூங்குறியா இன்னும் அப்படின்னு கேட்குறாங்க. நின் செவிதான் வன் செவியோ, உன் காது என்ன நல்லா வலிமையான காதா? அது என்ன தோலில் செய்யலையா, இரும்புலையா செஞ்சிருக்கு? நாங்கள் பாடுறது உனக்கு கேட்கலையாங்கிற மாதிரி. வன் செவியோ நின் செவிதான். உன்னுடைய காது ஓசை உட்புகாத வலிமையான காதா? மாதேவன் வார்கடல், மகாதேவனாகிய சிவபெருமானுடைய நெடிய வார்கடல்கள்னா சிலம்பணிந்த திருவடிகளை வாழ்த்திய வாழ்த்தொலி போய். வாழ்த்துற வாழ்த்து அந்த சத்தம் இருக்கே, அது வீதி வழியா போகுதான். போய் ஒரு பொண்ணு காதில் விழுந்துருச்சு. அவ இவங்களுக்கெல்லாம், இந்த வெளியில இருந்து பாடுறவங்களுக்கெல்லாம் தோழி. அதனால வீதிவாய் கேட்டலுமே, தெருவிலே கேட்ட அளவிலே எம் தோழி, எங்கள் தோழிகளில் ஒருத்தி விம்மி சிவபெருமான் பேரை கேட்ட உடனே விம்மி அழுதாளாம். அவ பொறுமி அழுதுக்காப்பாவும். விம்மி பொறுமி அழுது மெய் மறந்து உடம்ப மறந்து போதார் அமளியின் மேல். போதுன்னா மலர்கள் தூவிய படுக்கை. எப்படி எல்லாம் அனுபவிச்சிருக்கான்னு பாருங்க. படுக்கையில நிறைய மலர்களை தூவி, போதார் அமளி, மலர்கள் தூவிய படுக்கையிலிருந்து மேனின்றும், போதார் அமளியில் மேனின்றும் புரண்டிங்கன், புரண்டு இந்த பக்கம் பூமியில விழுந்துடுறான். சிவபெருமான் பேரை கேட்ட அளவுல புரண்டிங்கன் விழுந்துட்டா. அவளுக்கு ஒண்ணுமே ஆகல. ஏதேனும் ஆகாள், ஒன்றுக்கும் ஆகாதவள் போல கிடந்தாள், மூர்ச்சித்து கிடந்தாள் என் தோழி. ஆனா நீ என்ன பண்ற? நீ இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கியங்கிற மாதிரி கேட்கிறாங்க. ஈதே கிடந்தாள், ஈதே அவளுடைய பரிசு, இது அவளுடைய தன்மை. பரிசுன்னா தன்மை. என்ன வியப்பு. ஏலோர் எம்பாவாய். ஏல் ஓருங்கிறதெல்லாம் சும்மா அந்த சத்தத்துக்காக சேர்த்தது, அசை சொற்கள்னு சொல்வார்கள். எம்பாவாய்னா என்னுடைய பாவையே, என்னுடைய தோழியே அப்படின்னு அர்த்தம். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதியை அம்பாட கேட்டேயும் வாழ்தடங்கண் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான். மாதேவன் வார்களல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதிவாய் கெட்டலுமே விம்மி மெய்மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனுமாகாள் கிடந்தாள். என்னே இதே எந்தோழி பரிசேலோர் எம்பாவாய். அப்புறம் பாடல் 2. பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய். இராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போது ஆர் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் அப்படின்னா சிறந்த ஆபரணங்களை அணிந்தவளே. நேர்னா சிறந்த, இழைனா ஆபரணம். நேரிழையாய் சிறந்த அணிகலன்களை அணிந்தவளே. ராப்பகல் இரவும் பகலும் நாம் பேசும்போது எப்போதும், நாம் பேசிக்கொண்டிருக்கிற போது எப்போதும் என்ன செய்வ? பாசம் என்னுடைய அன்பு பரஞ்சோதிக்கு, பரஞ்சோதியாகிய மேலான ஜோதி வடிவான சிவபெருமானுக்கு என்று சொல்வாயே அப்படிங்கிறாங்க. பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் அப்படித்தானே சொல்லுவ. ஆனா இப்ப என்ன பண்ற? இப்போது ஆறு அமளிக்கே அருமையான படுக்கைக்கு நேசமும் வைத்தனையோ, அந்த படுக்கைக்கு உனக்கு ஆசை வந்துருச்சா? படுத்து தூங்குறியேன்னு கேட்குறாங்க. இப்பொழுது ஆறு அமளிக்கே அருமையான படுக்கைக்கே நேசமும் வைத்தனையோ அன்பு வைத்தாயான்னு கேட்குறாங்க. இந்த படுத்து கிடக்கிறவ என்ன பண்றா? இப்போ அவ கேள்வி கேட்குறா, முடிச்சுக்கிட்டா அவ்வளோ இருக்கு.
அவ கேள்வி கேட்கிறா, நேரிழையீர். அவங்களும் நிறைய ஆபரணம்லாம் போட்டிருக்காங்க வந்திருக்கவங்களும். அதனால நேரிழையீர் அணிகலன்கள் அணிந்த பெண்களே, சீச்சி இவையும் சிலவோ, சீச்சி நீங்கள் பேசும் நகைமொழிகளில் இவையும் சிலவோ, விளையாடி என்னோடு விளையாடி ஏசும் இடம் இதோ, பழுத்துரைக்கும் இடம் இதுவா, ஏசும் இடம் இதுவா. விண்ணோர்கள், உடனே இந்த எழுப்பினவங்க சொல்றாங்க, விண்ணோர்கள் தேவர்கள் ஏற்றுதற்கு போற்றி வழிபட கூசும் கூச்சமடைகின்ற நாணுகின்ற தேவர்கள்லாம் சிவபெருமானை போய் வணங்குறதுக்கு நாணமடைகிறார்களாம். விண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசும் மலர்பாதம், தாமரை மலர் போன்ற திருவடியை விண்ணோர்கள் ஏற்றுதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள. அவர் யாருக்கு தர்றாரு? அன்பருக்கு கொடுத்தருள. வந்தருளும் எழுந்தருளும் தேசன், ஒளி பொருந்தியவன். தேஜஸ் அப்படின்னா ஒளி, தேசன் அப்படின்னா ஒளி பொருந்தியவன். சிவலோகன், சிவபுரத்திலே இருக்கிற பெருமான். திற்றை சித்தம்பலத்துள், தில்லையில இருக்கிற சிற்றம்பலத்திலே ஆடுகிறவன். ஈசனார்க்கு இறைவனுக்கு அன்பார், அன்பு பொருந்திய யாமார் நாங்கள் உனக்கு யார், ஏலோர் எம்பாவாய் அப்படின்னு பாட்டு. ஒவ்வொரு சொல்லுக்கும் நான் பொருள் சொல்லிட்டேன். அப்போ பாசம் பரஞ்சோதிக்கு என்பாயிர அப்பகல் நாம் பேசும்போது எப்போதும் இப்போது ஆர் அமளிக்க நேசமும் வைத்தனையோ நேரிழையாய், நேரிழையீர் சீசி இவையும் சிலவோ விளையாடி ஏசுமிடம் மீதோ, விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பாரியாம் மாறேலோர் எம்பாவாய். ஏல் ஆறுங்கிறதெல்லாம் அசை, எம்பாவாய்னா என்னுடைய தோழியே அப்படிங்கிற பொருள்ல வரும். பாடல் எண் 3. முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய். இந்த வெளியில வந்து நிற்கிறாங்கல்ல பிள்ளைகள், அவங்க உள்ள படுத்திருக்கவளை பார்த்து சொல்றாங்க, முத்தன்ன வெண்ணகையாய், முத்து போன்ற வெண்மையான பற்களை உடையவளே. முத்தன்ன வெண்ணைனா முத்து போல வெண்மையான பற்களை உடையவளே. முன் வந்து எதிரெழுந்து, எங்களுக்கு முன்னே எழுந்து எதிரே வந்து. அத்தன் என் தந்தை, ஆனந்தன் இன்பமே வடிவானவன். சிவபெருமான் நமக்கு அப்பா, அவன் இன்பத்தினுடைய வடிவு. அமுதன் அமுதம் போன்றவன். இப்படியெல்லாம் வாயூர பேசுவியே, அள்ளூரி தித்திக்க பேசுவாய், வாய் மிகுதியும் ஊறி தித்திக்க பேசுவியே. கோதுமை அல்வாவை கண்டவுடனே வாய் ஊறுது இல்லை, அது மாதிரி நீ வாய் இந்த பெருமானுடைய பேரை சொன்னா உனக்கு வாய் ஊறுது. வாய் ஊற பேசுவாயே, தித்திக்க பேசுவாய், வந்துன் கடைதிரவாய், நீ வந்து உன்னுடைய வாயிற்கதவை திற. கதவை சாத்திட்டு தூங்குறா அவளுக்கு, வாயிற்கதவை திற அப்படிங்கிறாங்க. அதுக்கு உள்ள படுத்திருக்க பதில் சொல்றா, பத்துடையீர் இறைவனிடத்திலே பற்று உடையவர்களே, ஈசன் பல அடியீர் இறைவனுடைய பழைய அடியவர்களே. காலங்காலமா சாமியை கும்பிடுறவங்க பழைய அடியார். பாங்குடையீர் ஒழுக்கமுடையவர்களே, ஏன்னா நீ எந்திரிச்சு வந்துட்டியா, நான் இன்னும் தூங்குறேன். பாங்குடையீர் ஒழுங்கு உடையவர்களே, நான் புதுசா வர்றேன், புத்தடியோ. நீங்கள்லாம் பழைய ஆட்கள், நான் புது ஆளு. புத்தடியோம் புதிய அடியவராகிய எங்களது புன்மை தீர்த்து சிறுமையை நீக்கி, புன்மைனா சிறுமை, புன்மை தீர்த்து சிறுமையை நீக்கி ஆட்கொண்டால் பொல்லாதா, எங்களை ஆளாக கொண்டால் தப்பா, அது பண்ணக்கூடாதா சிவபெருமான் கேட்குறேன். ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோனின் அன்புடைமை. யார் எழுப்புறவங்க, வெளியே நிற்கிறவங்க, அடாடா எவ்வளவு வஞ்சனை உடையது உன்னுடைய அன்புடைமை. எல்லோம் அறியோமா
உன்னுடைய அன்பு உண்மையானது என்று நாங்கள் அறிய மாட்டோமா? எங்களுக்கும் தெரியும் நீ புத்தடியவள் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். சித்தம் அழகியார், மனசு சுத்தமாக இருக்கிறவர்கள். உடம்பு அழகாக இருந்தால் பத்தாதான், சித்தம் அழகாக இருக்கணுமா, உடம்பு இது மனசு அழகாக இருக்கணுமா? அப்படி மனசு அழகாக இருக்கிறவர்கள், மனம் செம்மை உடைய பெண்கள் பாடாரோ நம் சிவனை, நம்முடைய சிவபெருமானை பாட மாட்டார்களா? உன்னை எழுப்ப வந்த எங்களுக்கு நீ சொல்ற பாரு, இதுவும் வேணும் இன்னமும் வேணும், இத்தனையும் வேண்டும். எமக்கேலோர், எமக்கேலோர்னா எமக்கு அப்படின்னு அர்த்தம். ஏல்வோர் அசைன்னு சொல்லிட்டேன். இத்தனையும் வேண்டும் எமக்கு எம்பாவாய், எங்கள் பாவையே அப்படின்னு பொருள். முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துன் கடை திறவாய். பத்துடையீர் ஈசன் பல அடியீர் பாங்குடையீர், பாங்குடையீர்னா ஒழுக்கமுடையவர்கள். புத்தடியோம், நாங்கள் புதுசாக வந்தவங்க, புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நீ நண்புடைமை எல்லோம் அறியோமோ. சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை, இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவாய். அப்புறம் பாடல் எண் 4. அது ரொம்ப எளிமையான பாடல்கள். நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க சின்ன பிள்ளையில, அதனால் நான் அப்படி வேகமாக சொல்லிட்டு போகிறேன். ஒள்ளித்தில நகையாய், ஒள் அப்படின்னா ஒளி மிகுந்தன்னு அர்த்தம். நித்திலம் அப்படின்னா முத்து. ஒள் நித்தில நகையாய் அப்படி பிரிக்கணும். அதை ஒள் நித்தில நகையாய் அப்படின்னா ஒளி மிகுந்த முத்து போன்ற பற்களை உடையவளே அப்படின்னு அர்த்தம். ஒள் நித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ. எண்ணிக்கொடுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே. விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் உள்ளக்கு நின்றுருகையாம் மாட்டோம். நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோர் எம்பாவாய். உள்ளே இருக்கவங்களுக்கும் வெளியில் இருக்கவங்களுக்கும் பேச்சு. இது வந்து எழுப்புறவங்க என்ன சொல்கிறாங்க, ஒள்ளி சிலநகையாய் ஒளி மிகுந்த முத்து போன்ற பற்களை உடையவளே, இன்னும் புலர்ந்தின்றோ, இன்னும் விடியலையா, உனக்கு இன்னும் பொழுது விடியலையா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் என்ன சொல்கிறா பதிலுக்கு, வண்ண கிளிமொழியார், வண்ணம் போன்ற சொல்லினை உடைய கிளிமொழியார் எல்லாரும் வந்தாங்களா, எல்லாரும் வந்துட்டாங்களா? அவ உள்ள படுத்துக்கிட்டே கேட்குறா, நம்மளோட வந்து தோழிமார் எல்லாரும் வந்துட்டாங்களா? வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரா? எண்ணிக்கொண்டு உள்ளவா சொல்லுவோம், எண்ணி பார்த்து உள்ளபடி சொல்லுகிறோம். அவ்வளவும் அத்துணை காலமும் கண்ணை துயின்று நீ கண்ணுறங்கி அவமே காலத்தை போக்காதே, வீணே காலத்தை கழிக்காதே. விண்ணுக்கு ஒரு மருந்தை, தேவர்களுக்கெல்லாம் மாமருந்து அமுதம் போன்ற சிவபெருமானை, அதான் விண்ணுக்கு ஒரு மருந்து. வேத விழுப்பொருளை, வேதத்தில் சொல்லப்படுகிற விழுமிய பொருளை, கண்ணுக்கு இனியானை, பார்த்தா அவ்வளோ இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் போல இருக்கு. கண்ணுக்கு இனியானை, இந்த பெருமாளை சொல்லும்போது மனத்துக்கு இனியான்னு சொல்லுவாங்க. இவர் சிவபெருமான் இப்போ கண்ணுக்கு இனியானா, பார்க்கறதுக்கு அழகா இருக்கார். கண்ணுக்கு இனிய காட்சி தருபவனை பாடி கசிந்து, பாடி மனம் கசிந்து உள்நெக்கு நின்றுருக, உள்ளே நெகிழ்ந்து உருகுதற்கு, உள்ளே நெகிழ்ந்து உள்நெக்கு நின்றுருக யாம் மாட்டோம், நாங்கள் கூற மாட்டோம். நீயே வந்து, நீயே எழுந்து வெளியில் வந்து எண்ணி, எத்தனை பேர் வந்திருக்கோன்னு எண்ணி பாருமா. அதில் ஏதாவது குறைஞ்சிச்சுன்னா அப்புறம் திரும்ப போய் தூங்கு அப்படிங்கிறாங்க. எண்ணி குறையில், எண்ணி பார்த்து எண்ணிக்கை குறைந்தால் துயிலேலோர் எம்பாவாய், தூங்க போவாயாக எங்கள் பாவையே அப்படின்னு. அப்போ எண்ணி எண்ணி பார்த்துக்க, நாங்கள் எல்லாரும் வந்துட்டோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அப்புறம் பாடல் எண் 5.
மாலறியா நன்முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும். இந்த பொக்கங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது, பார்க்கணும். பாலூரு தேன்வாய் படியிரி கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளிக் கோதாட்டும் சீலமும் பாடிச் சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். மால் அறியா, மால்னா யாரு? பெருமாள், திருமால். அடிய தேடி போனார்ல திருமால், அவர் அறிய முடியல, அதனால மால் அறியா, திருமால் அறியாத, அடியை தேடி போன திருமால் அறியாத. நான்முகனும் காணா, 4 முகங்கள் உடைய பிரம்மதேவன் மேல முடிய பார்க்கறதுக்கு அன்னப்பட்சி வடிவத்தில் போனார். அவராலையும் பார்க்க முடியல. முடியை தேடி போன பிரம்மன் காணாதன்னு அர்த்தம். நான்முகனும் காணா மலையினை. இப்ப எங்க இருந்து பாடுறாரு? திருவண்ணாமலையில இருந்து. அப்ப மலைனா எந்த மலை? அண்ணாமலை மலையினை, அண்ணாமலையினை யாம் அறிவோம், நாங்கள் அறியக்கூடும் என்றுள்ள பொக்கங்களே பேசும். உனக்கு தெரிந்த பொய்களையே பேசும். பொக்கங்கள்னா என்ன? பொய்கள். உனக்கு தெரிந்த பொய்களையே பேசும். பால் ஊறுகின்ற தேன் வாய், தேன் போல இனிக்கும் வாயினை உடைய படிரி கடை திறவாய். படிரினா வஞ்சகின்னு அர்த்தம். அதுதான் எந்திரிச்சு திறக்க மாட்டேங்கிறல்ல, அதனால வஞ்சகி அப்படிங்க. படிரி கடை திறவாய், வாயிற்கதவை திறப்பாயாக. ஞானமே இந்த உலகம், விண்ணே வானுலகம், பிறவே பிற உலகம், இதெல்லாம் அறிவதற்கு அறியவன் சிவபெருமான். அதனால அறிவறியான். இந்நில உலகினரும் விண்ணுலகினரும் பிற உலகினரும் அறிவதற்கு அருமையானவன். ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான். அவனுடைய கோலமும் அழகிய கோலத்தையும் நம்மை ஆட்கொண்டருளி, நம்மை ஆளாக கொண்டருளி, நம்மை அடிமையாக ஏற்றுக்கொண்டருளி கோதாட்டும், குற்றத்தை நீக்கி சீராட்டும். சிவபெருமான் குற்றமே குணமாக கொண்டா என்ன கெட்டு போச்சுன்னு ஒரு இடத்துல பாடுவார். அதுமாரி கோதாட்டும், குற்றத்தை நீக்கி சீராட்டும். சீலமும் பாடி, அந்த சிவபெருமானுடைய பெருங்குணத்தை வியந்து பாடி. சீலம் நல்ல குணம், பெருங்குணம். சிவனே சிவனே என்று, சிவபெருமானே சிவபெருமானே என்று ஓலமிடினும். நாங்கள் வெளியில இருந்து இவ்வளவு கத்துனாலும் ஓலமிடினும் உணராய்கான். நீ எந்திரிக்க மாட்ட போல இருக்கே. இங்க உணராய்கான்னா துயிரட மாட்டாய்கான்னு அர்த்தம். ஏலக்குழலி, அந்த காலத்தில் தலைமுடிக்கு ஏலம்னு ஒரு பொருள் தயார் பண்ணி பூசிக்குவாங்களாம். நல்லா மனம் வீசக்கூடிய பொருள். அதனால அது அந்த குழல்னாக்க கூந்தல். மயிர் சார்ந்து அணிந்த கூந்தலை உடைய உனது தன்மை ஏலக்குழலி, உன்னுடைய பரிசு இதுதானா அப்படின்னு கேட்குறாங்க. ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய் அப்படின்னு இந்த பாட்டு முடியுது. சரியா? நல்லா இருக்கு அந்த பாட்டு. மாலறியா நன்முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும். பாலூரு தேன்வாய் படியிரி கடை திறவாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும். கோதாட்டும்னா குற்றங்களை நீக்கி நம்ம ஆதரிக்கும். சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவாய். பாடல் எண் 6. மானே, பொம்பளை பிள்ளைய பார்த்து மான்னு சொல்றது வழக்கம் தானே. மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகரா இன்னம் புலந்தின்றோ
வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல் பாடி வந்தோர்க்குன் வாய் திறவாய் ஊனே உருகாய் உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய். மானே மான் போன்ற பெண்ணே, நீ நென்னலைன்னு இருக்கு, அதில் ஐ சும்மா சத்தத்துக்காக வருது. நீ நென்னல்லாம் நீ நேத்து, நென்னல்லாம் என்ன நேத்து, நீ நேத்து என்ன சொன்ன, நாளைக்கு உங்களை எல்லாம் நான் எழுப்புறேன்னு சொன்னேன். நாளை உங்களை நானே எழுப்புவன் அப்படின்னு சொன்னில்ல, அதை சொல்றாங்க. நீ நென்னல் நாளை உங்களை நானே எழுப்புவன் என்றலும் இப்ப என்ன பண்ற, நானாமே வெக்கப்படாம போன திசை பகராய். நீ எங்க போனேங்கிறத, போன பக்கம் எதுன்னே சொல்ல மாட்டேங்கிற, போன திக்கு எதுன்னு எங்களுக்கு தெரியல, போன திசை பகராய் சொல்ல மாட்டேங்கிற. பகருதல் அப்படின்னா சொல்லுதல். உனக்கு இன்னும் விடியலையா? அடுத்த கேள்வி, இன்னும் புலர்ந்தின்றோ, இன்னும் பொழுது விடியலையா? சிவபெருமான் எப்படிப்பட்டவன்? வானவர்கள், நில உலகத்தில் இருக்கிறவர்கள், பிற உலகத்தில் இருக்கிறவர்கள் யாராலும் அறியப்படாதவன். வானே நிலனே பிறவே, வானேன்னா வானுலகத்தவரும், நிலனே நில உலகத்தவரும், பிறவே பிற உலகத்தவரும், அறிவறியான் அறிவதற்கு அருமையானவன் சிவபெருமான். தானே தானாகவே வலிய ஏன்னா மாணிக்க வாசகரை தானே வலிய ஆட்கொண்டான் திருப்பெருந்துறையில. அதனால தானே தானாகவே வலிய தலை அளித்து தலையாய அருளை நல்கி, தலையளித்துனா தலையாய அருளை தந்து ஆட்கொண்டருளும் ஆளாக கொண்டருளும் வான்வார் மேலாகிய நெடிய கடல் பாடி, கடல் அணிந்த திருவடிகளை பாடி வந்தோர்க்கு வந்தவர்களாகிய எங்களுக்கு உன் வாய் திறவாய். நீ வாய் திறந்து பேச மாட்டியா? வந்தோர்க்கு உன் வாய் திறவாய். ஊனே உருகாய், ஊன் நிறைந்த உடலும் நீ உருக மாட்டேன் என்கிறாய். நாங்கள்லாம் சிவபெருமான் நினைச்சு உருகிறோம், நீ உருக மாட்டேங்கிற. ஊனே உருகாய், ஊன்னா தசை, உடம்பு தசை நிறைஞ்ச இந்த உடம்பு உனக்கு உருகலை. உனக்கே உரும், ஒவ்வொன்றும் உனக்கு மட்டும்தான்ப்பா பொருந்தும், வேற எந்த பிள்ளைக்கும் பொருந்தாது. எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை, எங்களுக்கும் ஏனையவர்களுக்கும் தலைவராயிருப்பவனை பாடு, பாடுவாயாக. எழுப்பி நீ சேர்ந்து எங்களோட பாடுங்கிறாங்க. எமக்கும் வானோர்க்கும் தங்கோனை, எமக்கும் ஏனையவர்களுக்கும் வானில் உள்ளவர்களுக்கும் தலைவனாயிருப்பவனை பாடு, பாடுவாயாக. ஏலோர் எம்பாவாய், பாடேலோர் எம்பாவாய்னு முடியும் எல்லா பாட்டும். அதனாலதான் அதுக்கு திருவெம்பாவைன்னு பேர் வைத்தாரு. மானே நீ நன்னலை நாளை உங்களை நானே எழுப்புவன் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னம் புலர்ந்தின்றோ. வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல் பாடி வந்தோர்க்குன் வாய் திறவாய். ஊனே உருகாய், இது உனக்கே உறும் எமக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடேலோர் எம்பாவாய். அப்புறம் பாடல் எண் 7. அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்பச் சிவன் என்றே வாய்திறப்பாய். தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகப்பாய். என்னானை என்னரையன் இன்னமுது என்று எல்லோமும் சொன்னோங்கள் வெவ்வேறாய். இன்னும் துயிலுதியோ வல்லஞ்ச பேதையர் போல் வாடா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய். அண்ணே, தாயே, பெண்ணை பார்த்து தாயேன்னு கூப்பிடலாம். அம்மா இங்க வா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிள்ளைய பார்த்து கூப்பிடுறது இல்லையா? அண்ணே, தாயே, இவையும் சிலவோ, உன் குணங்களில் இவையும் சில போலும். பல அமரர், பல தேவர்கள்
உன்னற்கு அறியான். உண்ணுதல் அப்படின்னா நினைத்தல், நினைப்பதற்கு அறியவன். ஒருவன், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, முந்தி பார்த்துருக்கோம். ஒருவன்னா ஒப்பற்றவன், அவனுக்கு நிகர் அவன்தான், அவனோட ஒப்பாரும் இல்லை மிக்காரும் இல்லை. அதனால ஒருவன், ஒப்பற்றவன். இருஞ்சீரான், பெருஞ்சிறப்பை உடையவன். இரும் அப்படின்னால பெரியன்னு அர்த்தம். சீரான், சிறப்பை உடையவன். இருஞ்சீரான். சின்னங்கள் கேட்ப, காலையில் விடிய காலையில் சங்கெல்லாம் ஊதுறாங்க, அந்த சங்கு முதலியவற்றின் ஒலிகள் கேட்ப. சின்னம்னா அதான் இந்த பறை அடி 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 அறைதல், சங்கு ஊதுதல், இதெல்லாம் சின்னங்கள். சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய் திறப்பாய். சிவசிவா சிவசிவான்னு சொல்லி எந்திரி. சிவனென்றே வாய் திறப்பாய். தென்னா என்னா முன்னம், நாங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு சொல்லுவோம். நான் தென்னான்னு சொல்றதுக்கு முன்னாலேயே நீ தீயில பட்ட மெழுகு மேல உருகிருவியே, அப்படிப்பட்டவளா இன்னும் தூங்குறேன்னு கேட்குறாங்க. தென்னா என்னா முன்னம், தென்னவரே என்று சொல்வதற்கு முன்னமையே தீசேர் மெழுகப்பாய், தீயிடைப்பட்ட மெழுகு போல உருகுவாயே. என்னானை நாங்கள் என்ன பண்ணுறோம், இப்போ அதுக்கு மேலே எல்லாத்தையும் சொல்கிறோம். தென்னாங்கிறத விட்டு இன்னும் கூட சொல்கிறோம். என்னானை, எனது பெருந்துணைவனை, என் அரையன், என்னுடைய அரசனை, இன்னமுது, இன்னமுதானவன் என்றெல்லாம் சொல்லுகிறோம். என்று எல்லாமும் வெவ்வேறாய் சொன்னோம். எல்லாவற்றையும் நாம் வேறு வேறு விதமாக சொன்னோம். முந்தி தென்னான்னு சொன்னாலே நீ தீசேர் மெழுகப்பாய். இப்போ நாங்கள் இவ்வளவும் சொல்கிறோம், இதை நீ கேளு. எல்லாமும் வெவ்வேறாய் சொன்னோம் கேள். இன்னந்துயிலுதியோ, இன்னும் தூங்குறியா? வல்நெஞ்ச பேதையர் போல், திண்ணிய மனமுடைய அறிவிலார் போல். வல் நெஞ்சம், வல்னா வன்மையான, திண்ணியன்னு அர்த்தம். நெஞ்சம்னா மனமுடைய. பேதையர் அறிவில்லாதார், பேதைனா அறிவில்லாதவன் அர்த்தம். பேதையர் போல் வாழாகிடத்தியால், சும்மா படுத்து கிடக்கியே. என்ன துயிலின் பரிசு. ஐயா, தூக்கத்துக்கு தான் என்ன பரிசு பார், என்ன தன்மை. அது தூங்குறவங்களுக்கு தான் தெரியும். காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சுட்டு அலாரத்தை அமர்த்திட்டு தூங்கி பார்க்கணும், அவ்வளோ நல்லா இருக்கும். அதான் என்ன துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் அப்படின்னு இந்த வெளியில் இருக்கிறவங்கெல்லாம் கேட்குறாங்களாம். அன்னே இவையும் சிலவோ பல அமரர், உன்னற்கு அறியான் ஒருவன் இருஞ்சீரான். சின்னங்கள் கேட்பச் சிவன் என்றே வாய் திறப்பாய். தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகப்பாய். என்னானை, என்னரையன், இன்னமுது என்று எல்லாமும் சொன்னோங்கள் வெவ்வேறாய். இன்னும் துயிலுதியோ, வல்நெஞ்ச பேதையர் போல் வாழாகிடத்தியால். என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய். ஆக இறைவன் அருளாலே 7 பாடல்கள் இன்றைக்கு பார்த்தோம். தொடர்ந்து அடுத்த வாரம் சிந்திப்போம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி.